இதை குரானை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஓதலாம். குரான் ஓதுவதற்கு அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஒழுவோடு தான் இருக்கணும், தூய்மையோடு தான் இருக்கணும் என்றெல்லாம் அதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. ஒரு ஆயத்தை அவங்க என்ன செய்வாங்க, ஆதாரமாக பெரும்பாலும் காட்டுவார்கள். லாயமசுகு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள்னு ஒரு குரானில் வசனம் இருக்குது. வாக்கியா சூறாவில் 53வது சூறா நினைக்கிறேன். அதில் இந்த வசனம் இருக்கிறது. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, தூய்மையாக இருந்தால் தான் தொடணும்பாங்க. இது நம்ம வச்சுக்கிற இந்த எழுத்து வடிவில் இருக்கிற இந்த குரானை சொல்லவே இல்லை. அது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் உள்ள குரானை தான் சொல்லுகிறது. ஏன் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபீ கிதாபின் மக்னூன் இன்னஹுல குரானுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இது சங்கையான ஒரு குரானாக இருக்கிறது. இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேட்டில் இருக்கிறது. அதை தூய்மையானவர்களை தவிர, அதாவது மலக்குகளை தவிர யாரும் தொடமாட்டார்கள். மலக்குகளை தவிர யாரும் தொட முடியாத இடத்திலிருந்து இந்த குரான் வருகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறதே தவிர, இப்போ நம்மள்கிட்ட வச்சுக்கிற இந்த குரானை தொடுவதை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தா கூட, குரான் என்ன பேப்பராக கொண்டாந்து கொடுத்தாங்க தொடுவதற்கு? தொடுகிற வகையில் குரான் அருளப்படவே இல்லையே. இதை தொடமாட்டார்கள்னு ஜிப்ரீல் வாயினாலன்னு சொன்னார். ஜிப்ரீல் சொன்னதை போய் எப்படி தொட முடியும்? இதை தொடமாட்டார்கள் என்பது தொடுவதற்கு ஏற்ற ஒரு குரானைத்தான் குறிக்குமே தவிர, தொடுகிற வகையில் இல்லாமல் ஓதுகிற வகையில் அருளப்பட்ட குரான் அது குறிக்குமா? கண்டிப்பாக குறிக்காது. அப்போ இது இந்த ஆயத்தை ஆதாரம் காட்டுவாங்க, இந்த ஆயத்தை அதுக்குரிய ஆயத்தை இல்லை. அதுபோக சில ஹதீஸுகளை காட்டுவாங்க. அந்த ஹதீஸுகள் எல்லாத்துலேயுமே விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த என்னென்ன ஹதீஸை காட்டுவாங்க, அதில் என்னென்ன கோளாறுகள் இருக்குது என்பதையெல்லாம், உழுவின்றி குரானை தொடலாமா, மாதவிடாய் குரானை தொடலாமா என்றெல்லாம் நம்ம onlinepj.comல எழுத்து வடிவிலான ஆக்கங்களும் அதில் இருக்கிறது. வீடியோ ஆடியோ வடிவிலான கேள்வி பதில்களும் அதில் என்ன செய்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸுகளை டெக்ஸ்ட்டோடு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்து நாட்டில் இருந்த மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்களில் குரான் வசனத்தை தான் எழுதி அனுப்பினார்கள். தாலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் அல்லா நாபுது இல்லல்லான்னு அந்த குரானுடைய வசனத்தை கொடுத்தா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள். அந்த குரானுடைய வசனம் காஃபிர்களுக்கு போய் கிடைக்கிறதுக்காக வேண்டியே எழுதி கொடுத்தார்கள். அப்போ அந்த காஃபிர் தொடுவார், அவர் வாசிப்பார், சில பேர் கிழிச்சியும் போட்டார்கள். அப்போ அந்த முஸ்லீம் அல்லாதவருக்கு அந்த குரான் போய் சேர்வதற்காக எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், அப்போ அவங்க தான் தூய்மையற்றவர்கள்னு நம்ம சொல்லலாம். கொள்கை சரியில்லாததுனால அவங்களே தொடலாங்கும் பொழுது, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் தூய்மையான கொள்கையில் இருக்கக்கூடியவங்க ஏன் தொடக்கூடாது? அதே மாதிரி அந்த கடிதத்தை கொண்டு போகக்கூடியவர் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணி போவார். அது எழுத்து வடிவில் இடுப்பில் சுற்றி கொண்டு தான் போக வேண்டும். அந்த 10 நாளில் எத்தனை உழு இல்லாத நேரங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அது அவரோடு தான் இருக்கும். பல விதமான நேரங்களில் அது அவரை விட்டு பிரியவே செய்யாது. அப்போ குரானை சுமந்து கொண்டவராக அதை தூக்கி கொண்டே பல ஊர்களுக்கு அந்த மன்னர்களை தேடி போயிருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, இந்த மாதிரி உழுகுழு போணுச்சுன்னா கீழே விட்டு தைமம் செஞ்சால் எடுத்து வச்சுக்கன்னு ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? அப்படிலாம் சொல்லப்படலை. அதனால் இதுவங்களா தேவையில்லாமல் உண்டாகி கொண்டார்கள். அதனால் நிறைய விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும், நீங்கள் அந்த onlinepj.comல போனீங்கன்னா, தூய்மையற்றவர்கள் குரானை உழுவின்றி குரானை தொடலாமா, அந்த தலைப்புக்குள்ளே போனாலும் இந்த டீட்டெயில் பூராமே உங்களுக்கு பார்க்க முடியும். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.